நான் இந்த எண்ணெயை சூஸ் பண்றேன். ஏன்னா இந்த எண்ணெய் தான் பார்க்கறதுக்கு நல்லா தண்ணி மாதிரி கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. நான் இந்த சென்டர்ல இருக்க எண்ணெயை சூஸ் பண்றேன். ஏன்னா இது பார்க்க ஒரிஜினலா இருக்கு, கலரும் மஞ்சள் கலர்ல இருக்கு. நான் எதிர்பார்த்த விஷயம் தாங்க இது. இந்த எண்ணெய் யாரும் சூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் நினைச்சேன். என்ன ரீசன் அப்படின்னா, நிறைய பெண்களுக்கு இந்த அவேர்னஸே கிடையாது. அவங்க ஆயில் சூஸ் பண்றதுல தப்பான விஷயத்த இன்னைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பாக்கறதுக்கு கிறிஸ்டல் கிளியரா தெளிவா இருந்தா நல்ல எண்ணெய், கலர் டார்க்கா இருந்தா நல்ல எண்ணெய், இப்படி எல்லாம் அசம்ஷன் பண்ணிட்டு தான் ஆயில சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது உண்மை கிடையாது. இது பாத்தீங்கன்னா பியூர் வாக மரச்செக்கில் ஆட்டின முதல் தரமான நாட்டுக்கடலை பருப்பு யூஸ் பண்ண கடல் எண்ணெய்ங்க. இது இன்னைக்கு நம்ம எந்த ஃபில்டரும் பண்றது கிடையாது, மெஷின்ல ஃபில்டர் பண்றது கிடையாது, ப்ராசஸ் பண்றது கிடையாது, அடல்ட்ரேஷன் எதுவுமே பண்றது கிடையாது. இந்த எண்ணெய் பாத்தீங்கன்னா இப்படித்தான் லெமன் எல்லோ கலர்ல தான் வரும். கலங்களா தான் இருக்கு எண்ணெய். கிறிஸ்டல் கிளியரா தெளிவா எடுக்க முடியாது. நம்ம என்ன பண்றாங்கன்னா சன்லைட்ல டைரக்டா ஃபில்டர் பண்றோம். சோ இதுதான் சுத்தமான எண்ணெய். தயவு செஞ்சு பாக்கறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு எண்ணெயை கடைகள்லயோ சூப்பர் மார்க்கெட்லயோ சூஸ் பண்றது தயவு செஞ்சு தவிர்த்துக்குங்க. இனிமேல் உணவுல ரொம்ப அடிப்படையான விஷயம் எண்ணெய். இந்த அவேர்னஸ் முதல்ல நம்ம வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் எந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கலாம், அது வாங்கலாமா, இது வாங்கலாம், மற்ற விஷயங்களுக்கு கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. சோ இனிமேலாவது பாக்கறதுக்கு அழகா இருக்குதுன்னு சூஸ் பண்ணாம ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க.